இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு விதவிதமாக வீடு அமைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காணொளி சமர்ப்பணமாக இருக்கட்டும். அதாவது தங்குறதுக்கு சரியான ஒரு வீடு கூட இல்லாமல் கோழி கூட தங்களோட இருப்பிடமாக மாற்றி கொண்டு இருக்கிற இந்த ஐயாவோட குடும்பத்தை பாருங்கள். ஐயா மட்டும் கிடையாதுங்க இந்த குடும்பத்தில். ஐயாவோட மனைவி, ஐயாவோட பிள்ளைங்க அப்படி சொல்லி எல்லாருமே இந்த ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற இந்த குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிளப்பில் ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமப்புறத்தில் தான் இருக்குது. யாருமே அதிகம் உதவிக்குன்னு சொல்லி போகாத புறமாக இருக்கிறது தான் இந்த ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஸோ இவங்களோட இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். எப்படி ஒரு வீடு வரும், என்னடா போய் தவண்டு தான் போகணும் வீட்டுக்குள்ள. பாம்பும் இருக்கு அல்லே, என்ன வாழ்க்கண்டு பாருங்க. இவ்வளோதான் அளவு வீடு வந்து இவ்வளோதான் அளவு. இவ்வளோ அளவு நானும் வந்து இப்போ குந்திட்டு தான் இருக்கிறேன். இதுக்குள்ள தான் தூங்கி இது செய்வாங்க போல இருக்கு. அங்கால வந்துட்டு கிச்சன் பகுதி. அப்பா தப்பா அம்மா என்ன தப்பா இருக்கிறேன், எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லைண்ணா. இப்படி ஒரு வீடுன்றது வந்து நம்ப இல்லாமல் இருக்கேன். சரி, நின்று அந்த அளவுக்கு தான் இருக்குச்சாரு. நம்மட உயரம் தான் வீடு. ரெண்டுக்கு என்ன சாப்பிட்டீங்க? இப்போ கிழங்கு சாப்பிட்றீங்க. மதிய சாப்பாடா? மதிய சாப்பாடு மதிய சாப்பிட சாப்பிடணும். 2 வருஷம் என்ன காரணத்தினால பிரிஞ்சு? இப்படி தான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அது சரி இது சரி விட்டுறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல எனக்கு இல்லைண்ணா. ஏன் பண்ணாதுங்க? வேளாண்ட முடி எடுத்த அவருக்கு ஏன்னா சொல்றீங்க ஐயா, ஏன் சொல்றீங்க? இந்த பக்கத்தெல்லாம் வந்து சீலைகளை வச்சு மண் அணைச்சி, ஸோ அப்படியே முன்பக்கம் தான் அவங்க தூங்குறது. அதாவது அவங்களோட பெட்ரூம் மாதிரி ரூம். அண்டு கிச்சன் வந்து இது அந்த கோழிக்கூட்டுக்குள்ளே இருக்கு. கோழிக்கூடு தான் வீடு. ஒரு கோழிக்கூடை வச்சு கொண்டு முன்னுக்கு தூங்குறது, இன்னொரு பக்கம் வந்துட்டு கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னால் என்ன வாழ்க்கைடா பாரு. அம்மா அந்த ஐயா எல்லாருமே வந்து அழுதுகொண்டான் இருக்காங்க. அவங்க நிலைமையில நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கழிச்சு கொண்டிருக்கோம். அவங்களோட வார்டிலேருந்து ஒரு பக்கம் வந்து அழுது கொண்டிருக்காங்க. மேலே ஆலங்குளம் என்ற உடனே மட்டக்களப்பு மாவட்டம் தான் நான் யோசிச்சேன் ஆரம்பத்தில். ஏன்னா அப்படி ஒரு பேருக்கு வந்து கேள்விப்படலைடா ஆலங்குளம்ன்றது. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் இது வந்து இந்த ஊரில் வந்துட்டு இத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் பார்க்கறது வித்தியாசம். முதல்ல வந்துருக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்குறது என்ன சொல்கிறது, பயிர் செஞ்சு கொண்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து பார்க்குற வந்து சின்ன சின்ன இந்த குடிசை வீடுகள் அந்த வீடு அப்படியான வீடுகள் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இப்படியான வீடுகள் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு குடியேற்றும் போது வந்து கொடுத்தா. அதாவது இந்த கிராமம் வந்து ஒரு குடியேற்ற கிராமம். வன்செயல் நடந்த அந்த டைமில் வந்துட்டு இங்கே வந்து குடியேற்றினவங்க மக்களை. ஸோ அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கிறாங்க. முழுக்க சேனை பயிற்சியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய மக்கள். ஐயா வணக்கம், வாங்கோ. ஐயாரைய பார்த்து காத்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல வலிமேல் வெளி வச்சு கொண்டிருக்கீங்க. சும்மா இருக்கா? நீங்க மாறையில் 6 வாரம் வாங்கும் 6 வாக்கு இதால 3 வருஷம் போறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. 6 ஆக்கட்டா புது ஷர்ட் ஒன்று போட்டுட்டு 2025 மாடல். நல்லா இருக்கு இந்த ஷர்ட், நல்லா இருக்கு. கால் என்ன ஐயா நடந்து? உடைஞ்சு எப்போ? வீடு வருஷத்துக்கிட்ட என்ன நடந்து? அது சைக்கிளில் போனாப்புல ஆடோட்டு கீழே வந்து பூச்சி தூக்கிறீங்க. ஆக்சிடென்ட் என்ன? இன்சூரன்ஸ் ஒன்றும் செய்யல நீங்கள்? இல்லை மருந்து இதெல்லாம் மாசத்துல எல்லாம் மருந்து பெரிய இங்கெல்லாம் ஆஸ்பத்திரி இல்லையே. எங்க வாழைச்சேனை போகணும். வாழைச்சேனை போகணும், ஆஸ்பத்திரி போகணும். வாழைச்சேனை போகணும். ஓ டாருக்கும் பாம்பு என்ன அடிச்சு டக்குன்னு எல்லாம் வாழைச்சேனிக்கா. வாழைச்சேனி தானே போகணும். முதல்ல வந்திருக்காங்க இப்படி ஒரு ஏரியா. குடியம்பாம்பு அடிச்சா அடிச்சுட்டு போனா எதுல கடிச்சது? இந்த காலில் 2 கடிச்சு அப்படி பேத்துடுதா? கடிச்சு பேத்துடுதா? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? வர அடிச்சு ஒரு அதெல்லாம் வந்துட்டு
என்ன பாம்பு கண்டுபிடிச்சிட்டு அடிச்சும் கொண்டு விடும் கடிச்ச பாம்பை அடிச்சு போட்டு அடிச்சும் கொண்டு விடும் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து அடிச்சு கொண்டு நான் காற்று திரும்பி ஆளை எப்படி அது வரைக்கும் காத்து வந்தார் அவர் தான் சுடையமா செய்தி வேற அடிச்சு கொண்டு நான் அப்படி இந்த பாம்பு கடிச்சா என்ன பாம்பு தெரியும் ரெண்டு சிரத்தி கொண்டாந்து கீரியோட சண்டை ஒடிச்சு ஓடும் வந்து வழியில் ஓடிச்சுது நான் வந்து இறங்க கீரி போனாக்க வேண்டாம் திரத்தி ஓடி வந்து 2 கடி கடிக்க திரத்தி வந்து கடிச்சேன் உதறி விட்டால் பாட்டோட இந்த 16 மணிக்கு மேலே கூட தூங்கி வா கொஞ்சம் பாம்பு கடும் ரகடான பாம்பு தான் போல இருக்கு விதைச்சி கடிச்சிக்கா பையா சிரத்தி கடிச்சு இது எவ்வளோ நாளைக்கு நடந்தது இது இப்போ 3 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் எத்தனை வயது இப்போ உங்களுக்கு எனக்கு 73 73 வயது கை எப்படி தூக்குங்க மரம் இப்படி நல்லா டம்பிடிங்க நல்லா நல்லா மரம் இல்லை விதைச்சு அதான் இங்கே சாப்பாடு அந்த வேலை என்ன வேலையா செய்கிறீங்க 2 வேலை இப்படி தான் என்ன வேலை செஞ்ச நீங்கள் முந்தி கல் வாடி தொழில்கள் சம்பளத்துக்கு கல் வெட்டிட்டு கல் வெட்டுறது இப்போ இப்போ இந்த பயிர் செய்யற இது நான் தாங்க 2 பயிர் செஞ்சுட்டு கிடப்பேன் கொஞ்சம் காசு இருக்கும் பயிர் செய்யறாங்க 2 இல்லை பயிர் கணக்கையா அந்த சோழன் வாழை அந்த வெங்காயம் எல்லாம் இருக்குதா எல்லாம் கொஞ்சம் கரைக்கு வாங்கி வர்றதுல நாட்டினேன் 2 3 நாட்டி அப்போ உங்களோட சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பிரச்சனை இல்லை உங்களோட சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாட்டுக்கு அங்கே திண்டுட்டு கிடக்கிறோம் இந்த ஃபுல்லாக எங்களை சாக்காட்டுது இப்போ ஸோ அதான் முக்கியமான காரணம் வந்து நாங்கள் வந்ததுக்கான காரணம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா எப்படி சோமா இருக்கிறீங்களா சோமாரிக்கம் வேலைகளுக்கு போகலையா வேலைகளுக்கு இப்போ வேலை இல்லைண்ணா மாறி வந்த தான் வேலை அப்போ இந்த டைம்லாம் சாப்பாட்டுக்கு இந்த டைம் எல்லாம் இப்படி தான் கஷ்டம்தான் நாங்கள் ரைட்டு அக்காவோட இன்ஃபர்மேஷனை தான் நம்மளுக்கு மெயினாக வந்து அனுப்பியிருந்தாங்களே கணவர் பிரிஞ்சதை சொல்லி இப்போ கணவர் பிரிஞ்ச எவ்வளோ காலம் கணவர் பிரிஞ்சு 2 வருஷம் அண்ணா 2 வருஷம் என்ன காரணத்தினால பிரிஞ்சு இப்படி தான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அது சரி இது செய்யறா அதனால விட்டுறாங்கண்ணா அப்படியே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல நீங்கள் இல்லைண்ணா ஏன் பண்ணாதுக்கான காரணம் வேணாம் விட்ட முடி எடுத்தவண்ணா அவருக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணீங்க நாங்கள் ஒரு நிறுவனம் பண்ணி ஒரு 10 வருஷம் வரைக்கும் பண்ணேன் திருமணம் பண்ணவங்களே தெரியாது உங்களுக்கு ஒரு சண்டை ஓடிக்கிற அதெல்லாம் தெரிஞ்சாண்ணா நாங்கள் போய் விட்றேன் எப்படி ஒன்றும் விளங்காதானே நமக்கு யார் பார்த்து கல்யாணம் கட்டி வச்சா அப்போ ஒரு சொந்தக்காரர் தான் கொண்டாந்து சேர்த்து கட்டி வச்சவர் அதில் வச்சு பிரச்சனை எந்த நாளும் பிரச்சனை தான் எங்களுக்கு ஏன் சண்டை ஓடிக்கிற சொன்ன குடிச்சிட்டு வந்தால் சண்டை முடிப்பார் குடி தான் எல்லா குடும்பத்துலேயும் ஒரு மெயின் பிரச்சனையே குடியால் தான் நிறைய குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் பிரிஞ்சுது வேலைக்கு போயிட்டு அவரோட எடுத்து குடிச்சு திருதானே அவர் வேலை உங்களுக்கு வந்து காசு நாங்கள் எங்களை கையால் உழைச்சி சாப்பிட்டு கிடக்கிறோம் அதே போல் அப்பா அம்மா என்ன தான் பார்க்குறேன் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லைண்ணா ஏன்னு அழுறீங்க கதைக்கக்குள்ளே நீங்கள் ஆரம்பத்தில் அழுறீங்க சொல்லுங்க வந்து என்ன பிரச்சனை வந்து ஏன் அழுறதுக்கான காரணம் என்ன சரியான கஷ்டம் பண்ண எங்களுக்கு இப்போ அம்மா அப்பா எல்லாம் கலையும் பார்க்கணும் அதே போல் பிள்ளையோட பார்க்கணும் என்ன வேலை வந்தது எங்களுக்கு தொழில் இல்லாட்டி ஒன்றும் இல்லை நாங்கள் இதில் அது இப்படி தான் கஷ்டப்பட்டதில் இந்த நிலைமைக்கு நாங்கள் போனாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் இப்படி உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சரி இப்போ வந்து சாப்பாட்டுக்கு அதுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி சாப்பிட்றான்னா ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பிட்றதில்ல இதுதான் பிரச்சனைங்களுக்கு புள்ள பள்ளி படிக்கிற புள்ள அவக்கும் சரியான கஷ்டம் இங்கே இருந்து நடையில் கொண்டு வரல நாங்கள் இப்போ நீங்கள் சொல்ல வந்து அங்கே அம்மா அழுறாங்களோ ஏன் அழுறீங்க நீங்கள் ஏன் அழுறீங்க சொல்லுங்க ஏன் அழுறீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை சாப்பாடுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன பிரச்சனை சாப்பாடு இப்போ இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க அதை இப்போ கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா மதிய சாப்பாடு ஏன் இப்போ உண்மையிலே வந்து உங்களோட மகளோட நிலை குறித்து நீங்கள் வந்து அழுறீங்க இல்லை வந்து ஏன் ஆறு பார்த்து கட்டி வச்சா மகளுக்கு வந்து இப்படி ஒரு திருமணம் அது அப்படி தான் எங்கட ஆக்கள் இருந்து வந்து கொண்டு கட்டி வச்சா குடிக்கார டெய்லி குடிக்கிட்டு சண்டை டெய்லி அடி விடியான் அப்போ நீங்கள் ஐயா ஒன்றும் பார்க்குறே இல்லையோ சண்டை அடிக்கக்குள்ள
நீங்கள் ஒன்றும் கதைக்கிறே இல்லையா? என்ன உங்களுக்கு சண்டை அடிப்பார் உங்களோட? இந்த உடம்ப இது நீங்க ஒன்றும் கேட்கறது இல்லையா? கேட்டும் கேட்டு நடந்தது தானே, அடிக்கையும் போயிருக்கேன் அவனுக்கு. இந்த குறைக்கு அண்ணன் துவாக்குறவள் அண்ணன் துவாப்பான். அப்ப நீங்க காலி மகளுக்கு வந்துட்டு அந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து நீங்க அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு அக்கமுக்கு விசாரிக்கல அவரை பற்றி? அங்கிருந்து இது நாசினியில் இருந்த ஒரு ஆள் அவர் என்னண்டு இவருக்கு சொந்தக்காரர் தான், இவட அக்காட மகன். அங்கே கூட்டி கொண்டு வந்து இனி மச்சானன்ற வயசு கொண்டு வந்து சேர்த்து கல்யாணம் முடிச்சு விட்டேன். என்ன சொல்றேன், இந்த வீட்டை முதல்ல பாருங்க அப்பா, இன்னும் பரவாப்பா இதுக்குள்ள இருக்கிறீங்க நீங்க? இருக்கிறோம். ஏன் அந்த இப்படி ஒரு வீடு இருக்கலாண்ணா பிரச்சனை, தண்ணி உள்ளுக்குள்ள நிறைய தண்ணி வர. இது காட்டுற அப்படி உள்ள இருக்கு. எப்படி ஒரு வீடு வரும்? என்னடா பாய் தவண்டு தான் போகணும் வீட்டுக்குள்ளால. பாம்பும் இருக்கு அல்லே, லாம்பண்ண மணக்கு, மண்ணெண்ண மணக்குது உள்ள. இங்க வருங்க, இதுக்குள்ள எப்படின்றாப்பா இருக்கீங்க நீங்க? கடவுளே ஆண்டவரே, அதையும் ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. அந்த பக்கம் இருக்கிறது அங்கால கிச்சன். என்ன வாழ்க்கண்டு பாருங்க, இவ்வளவுதான் அளவு வீடு வந்து இவ்வளவுதான் அளவு. இவ்வளவு அளவு நானும் வந்து இப்போ குந்திட்டு தான் இருக்கிறேன். இதுக்குள்ளதான் தூங்கி இது செய்வாங்க போல இருக்கு. அங்கால வந்துட்டு கிச்சன் பகுதி. அப்போ இங்க பாருங்க, எப்படி ஒரு வீடுன்றது வந்து நம்ப இல்லாம இருக்கேன்ப்பா. சரி, நின்று அந்த அளவுக்கு தான் இருக்கு. நம்மட உயரம் தான் வீடு. ஓ, என்ன யாரு கட்டினா அது? ஏற்கனவே கோழிக்கால அடிச்சனாங்க, அடிச்சு வந்து கோழி இந்த நிறுவனத்தில் கோழி தராண்டு கோழிக்கால் அடிச்சு வரதோ கோழி வரல வராதோட நாங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடு விழுந்துட்டு அந்த கோழிக்கூட்டுக்குள்ளே இருக்கு. அதுக்குள்ள கோழிக்கூடு தான் வீடு, கோழிக்கூடு தான் இது, கோழிக்கூடு அடிச்சது தான். அப்படி ஒரு வீடு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மழை டைமில் ரெண்டு பக்கம் இஞ்சால சூறாவளி இந்த சுழிக்காற்று கொண்டு வந்து பூந்து அந்த ஓட்டை கிளப்பி அந்த உடைச்சு அங்கால அதுவும் இந்த புறவை அடிச்ச சூறாவளி. இந்த எப்போ இருந்து இப்போ இதுக்குள்ளே வந்து இருக்கிறீங்க? இதுக்குள்ளே இப்போ ஒன்றரை வருஷம், ஒரு வருஷம் 2 மாதம் ஆகுது இதுக்குள்ளே இருந்து வந்து. இப்போ எல்லாரும் அதுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்படி அந்த வீட பின்பக்கத்தில் கொஞ்சம் பார்ப்பேங்க பாருங்க. இந்த பக்கத்தில் வந்து சீலைகளை வச்சு மண் அணைச்சி, ஸோ அப்படியே முன்பக்கம் தான் அவங்க தூங்குறது. அதாவது அவங்களோட பெட்ரூம் மாதிரி ரூம். அண்டு கிச்சன் வந்து இது இன்னும் கொடுமை சார் ஒன்று. இங்கே கடவுளே, ஒரே ஒரு கோழி கூட வச்சு கொண்டு முன்னுக்கு தூங்குறது, இன்னொரு பக்கம் வந்துட்டு கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னால் என்ன வாழ்க்கைடாப்பா அது. ஸோ இந்த மரம் இருக்கிறதுனால வெயில் பிரச்சனையோட இது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து தூங்குறோன்னு சொன்னால் பாம்பு இல்லை எல்லாம் வரண்டாப்பா இதுக்குள்ள. கடவுளே, இந்த வீட்டுக்குள்ளே பாம்பு எல்லாத்துக்குள்ள ஒன்றும் பாரலையா? அப்போ இதோட தான் பயிரெல்லாம் செய்கிறது. நின்று கத்தலாம், மண்பட்டி பிடிக்கலாமா? மம்பட்டி பிடிக்கலாம். மம்பட்டி பிடிச்சி அந்த நின்று அந்த முன்னே போல வெளியே மாட்டோம் மூச்சு கைமா இருந்து. இப்போ இந்த வீட்டு திட்டம் வந்து எத்தனை வருஷம்? இது வந்து இப்போ கொள்ள காலம். சண்டை பிரச்சனைக்கு இவ்வளோலாம் வந்துட்டாங்களா? அப்படியெல்லாம் இது வந்து காற்று அடிச்சேன். இப்போ இந்த பரம காற்று அடிச்சது வந்து இந்த ஓடெல்லாம் வந்து அந்த மரம் விழுந்தேடா, புளிய மரம் விழுந்துரு. புளிய விழுந்தா குத்துனேன். வந்து வெளி அவுட் சைட்ல இருந்து காட்டேன் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியில இருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். மேலே வந்து அந்த புளிய மரம் விழுந்ததெல்லாம் அப்படி அது தர மாட்டோம் நாசம். இதை வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி அரசாங்கத்திட்டலாம் காட்டுனீங்க. போலீஸில் கடிதம் கொடுத்து வர ஜிஎஸ்கிட்ட கொடுத்து 2 கடிதம் போட்டீங்க. ஒரு முடியுமே இல்லை. 2 இல்லை. ஓ, அப்படி இருக்கு. உள்ளெல்லாம் அப்படியே உள்ள உடஞ்சி கிடக்கு. அந்த அந்த அப்படி உள்ள பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்துட்டு கரையான் அடிச்சிட்டு ஃபுல்லானே அப்போ எல்லாம் கரையான் அடிச்சிட்டு என்ன இந்த இப்படி அந்த மழை இல்லாத டைம்களில் இதுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் மழை பெய்கிற டைமில் தான் வந்து
இதுக்குள்ள தானே நிற்கும் ஃபுல்லாக. இல்லை இது என்னப்பா இது இப்படி கரையான் அடிச்சு போய் கிடக்கு இல்லை. ஸோ இந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க, ஆனால் வந்து இப்போ இங்கே இல்லையா. ஸோ இந்த வீட்டில் இருக்கையில் அதனால அதுலேருந்து தான் அந்த நேரத்தில் வந்து கோழிக்கூடா பாவிச்சு அந்த இடத்த வந்து இப்போ அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்கிறேன்னு ஐயோ கடவுளே. சரிம்மா, உண்மையிலே வந்து இப்போ இன்றைக்கு வந்து அந்த கிழங்கு மட்டும் தான் சாப்பாடு. இதை வச்சு இப்படி ஃபுல்லாக ஓடிட்டு இருப்பீங்க வந்து. சரி, ஆனால் வந்து இப்போ நார்மலாக பயிரெல்லாம் செஞ்சுருக்கீங்க தானே, அந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது. அது அது இவ்வளோ குலை ஓட்டுறாரு, அதை விற்றாரா அவன் சொல்கிறேன். அது ஒரு பிரச்சனை இது. சரி, இப்போ நீங்கள் வந்து உண்மையில நான் வந்து உங்களோட மகளோட கதைக்குள்ளே நீங்கள் உங்களோட வார்டில் தனியாக அழுது நீங்களே என்ன அழுது நீங்கள் எல்லாம் பிரச்சனை அதை நின்று பிரச்சனை. இந்த பைப்புகள் அது காட்சியாட்டணும், கரண்ட் காட்சியாட்டணும். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வருமானம் தரத்துக்குரிய மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன வேலை செஞ்சீங்க? நீங்கள் வேலை செஞ்சீங்க பயிர் எது செஞ்சீங்க? ஓ பயிர் இப்போ எனக்கு நடக்கல. எத்தனை பிள்ளை இல்லை உங்களுக்கு மொத்தம்? 6 நடக்கலாத உங்களுக்கு? துப்புரா நட உடனே நடக்கலாத வாரம் உங்களை பிடிச்சி கவனிக்கிறது? பையன் நடப்பேன் குனிஞ்சி. 6 பிள்ளை, மிச்ச பிள்ளைகள் அங்கே இப்போ அவங்க அங்கே இஞ்சல்னு கிடக்குறாங்க. அவங்க இப்படி தான் தொழிலுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் தானே இங்கே இருக்கிறீங்களோ, இந்த இந்த உங்களோட இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்கீங்களோ வந்து படியா சரியாக விசாரிக்க இல்லையோ? அவன் வந்து அவன் ஒரு காவாரி வந்து அவன் இந்த கொஞ்ச நாளே கிடந்தான், ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு கிடந்தான். இந்த அந்த ஓடித்தான் சண்டை பிடிச்சி. ஆனால் மகளன் வேணாம்னு சொல்லி சொன்னோம் என்ன கொடுமையால. ஓ சத்தியார் அடி அடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே என்ன கொடுமைப்படுத்திருப்பீங்க அந்த உங்களோட மகளுக்கு? உங்களை கண் முன்னே வந்து அடிக்கிறது தான் கொடுமை. அடிக்கும்போது என்ன செய்வாங்க? அவன் சண்டைக்கு போனோன்னா நமக்கு மாடிப்பான். அதுக்காக இப்போ வேணாண்டு விட்டுருக்கோம். உங்களுக்கு அடிச்சிருக்காங்க? ஓ இப்போ வேணாண்டு விட்டுருக்கோம், இனி வேணாம். ஸோ ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. திருமணம் முடித்தா பொம்பளை பிள்ளைல ஒன்று வந்து திருமணம் முடிக்காமல் இருக்கணும். அப்படி இல்லை திருமணம் முடித்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுத்து எப்படியும் ஆண்கள் எப்படி சொல்லியிருக்காங்க இப்போ பொம்பளையில விட வந்து ஸோ ஆண்கள் கொஞ்சம் பலமானவங்கள்னு சொல்லி தெரியும். ஸோ அவங்களோட பலத்தை கொண்டு அவங்களுக்கு வந்து காட்டக்கூடாது. பொம்பளைகளும் கை வைக்கிறது வந்து ஒரு கூடாத உலகம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல என்ன நீங்கள் வந்து விட்டுட்டு விளையாட்டு போகலாம். ஆனால் வந்து குடிச்சிட்டு வந்து அவங்களோட சண்டை பிடிக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத இல்லை. அப்படியானவங்களுக்கு வந்து திருமணம் தேவையில்லை. நீங்கள் திருமணம் கட்டணுமென்ற அவசியம் இல்லை. இப்போ ஆரம்பத்தில் வந்து திருமணம் செய்கிறாங்க, எல்லாத்தையும் காட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை, அண்ட் வந்து நான் குடிக்க மாட்டேன் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு சொல்லி என்ன திருமணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கேரக்டர் டோட்டலாகவே வந்து மாறிடும். அதுக்கப்புறமா தான் இப்படியான கொடுமைகள் நடக்குது. ஓகே, நீங்கள் இப்போ திருமணம் எத்தனை வயதில் செஞ்சு கொண்டீங்க? 20 வயசுல செஞ்சேன்னா. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ 39 வயசு. அப்போ கிட்டத்தட்ட 19 வருஷமா ஓமண்ணா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 1 தான். உங்க மட்டும் ஓ அது உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ உங்களுக்கு? எங்களுக்கு 2 வயசு, 7 வயசு. 7 வயசு. ஓ ஒரு பிள்ளைகள் இல்லைண்ணா. அப்போ எத்தனை வருஷம்? 20 வயசுல இருந்தால் 19 வருஷம் உண்டா இருந்திருக்கீங்களே. அப்போ கஷ்டப்பட்டு இருந்தானா, பிரச்சனைப்பட்டு இருந்தானே, பிரச்சனைப்பட்டு நீ ஏழாமத்தான் விட்டேன். இப்போ 19 வருஷம் கிட்டத்தட்ட சமாளிச்சிருக்கிறீங்க. அந்த 7 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது. அப்போது இவ்வளோ காலம் சமாளிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எதுவும் பிளான் பண்ணான்னு வந்து அத்தனை வருஷம் திருந்துற மாதிரி இல்லை? திருந்துற மாதிரி இல்லைண்ணா. எந்த நாளும் குடிச்சிட்டு என்னென்னா உண்மையாக வந்து ஒரு சைட்டில் விசாரித்து எங்களால் ஒன்றும் சொல்லல. அது ஏன்னா அவரோட தனிப்பட்ட இது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வந்து. ஆனால் உண்மையாக இப்படி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க மாட்டீங்களே. அவர் வந்து கஷ்டப்படுத்தாமல் நார்மலாக இருந்திருந்தாருன்னா நீங்கள் இப்படி அழுது வந்து காய்ச்சிக்க மாட்டேங்க. இல்லைண்ணா, அவரோட இருந்தோம்னா கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு இருந்தேனா. அவர் வேலைகளுக்கு போனால் காசு தாரலண்ணா. என்ன செய்ய குடிக்கிறது தான், குடிச்சிட்டு வந்து பிரச்சனை தான், எந்த நாளும் பிரச்சனை. அப்போ என்னத்துக்கண்ணா நம்ம வாழ்க்கையோட இருக்கணும், நம்மளோட கையால் உழைச்சி தின்றா நான் குடும்பத்தோட இருக்கணும்னு தான் விட்டு பிரிஞ்சேன். ஓமண்ணா நீ தேவையில்லைன்ற இதெல்லாம் விட்டேன். இப்போ இவங்க கேட்கவே இல்லையோ வந்து? அவங்க கேட்க மாட்டாங்கண்ணா. அவங்களுக்கு தெரியும் தானே கஷ்டப்பட்டதுகளெல்லாம் தெரியும் தானே. அவள் புட்டி படக்குள்ளெல்லாம் அவளுக்கு தெரியும் தானே. நம்மளுக்கு அடித்தது அவளுக்கு பிள்ளைங்கியானே என்ன அடிக்கும். அப்போ வேணாம் உங்களுக்கு அம்மா கடிக்கிறாங்க. ஸோ உண்மையாக சின்ன பிள்ளைகள மனசில் இந்த அளவுக்கு ஒரு
இது ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நடந்து கொள்றது விதம் சொன்னால் இப்போ விட்டுட்டு போய் வந்து அதுக்கப்புறம் வந்து பிள்ளைய வந்து பார்க்க இல்லை நான் பார்க்குறல அவர் வரையும் தேவையில்லை பார்க்கவும் தேவையில்லைண்ணா அவர் சிலவும் தேவையில்லைண்ணா நம்மளோட இருக்கைக்குள்ளே உழைச்சி தர மாதிரி தான் புறவை நம்மளுக்கு வந்து உழைச்சி தருவாரா நமக்கு இல்லை தானே. நீங்கள் கோர்ட்ஸில் கேஸ் போட்டு ஒன்றும் செய்யறல்லண்ணா சுராம கோர்ட்டில் போட்டும் இவன் கொண்டாந்து கட்டின நம்மளோட உறவாகத்தானே நான் வருவான் எப்போ இருந்தும். அப்போ அந்த காசு நமக்கு என்னத்துக்கு 2 வருஷமா உங்களை பார்க்க வந்து இல்லைண்ணா அவரை நான் எடுக்க மாட்டேன் அடப்புக்குள்ளே எடுக்க மாட்டேன். ஏனென்றால் இன்னும் தனியான தானே நான் செய்வான். அதுக்காக நான் எடுத்ததுக்கெல்லாம் ஆடியாண்டா சொத்தையில் ஆடிக்கிறேன். இந்த பல்லெல்லாம் உளுந்ததுக்கு காரணம் அவனால உண்மையா ஓமல்லா அப்படி அடிப்பாரு ஓமல்லா இப்படியெல்லாம் ஒரு வேணாட்டாலாம் விட்டுறீங்க. ஏன் வந்து என்ன சொல்லுவார் வந்து அடிக்கிறேன் அந்த கதையில எடுத்து போட்டு அடிக்கிறேன். என்ன கதை எடுத்து அடிக்கிறேன் புருஷன் சாட்டி அடிக்கிறேன். அப்படி புருஷன் சாட்டி அடிக்கிறேன்டா ஏனண்டா நான் இவரோட வாழணும். அதுக்காக விட்டல அவன் என்னையால கஷ்டப்பட்டு திட்டுறேன்டா ஏலல்ல இதெல்லாம் கேட்டு அடி வட்டு கஷ்டப்பட்டு திட்டு தெரியணும். தனியே இருந்தா ஒரு இது இல்லைல்ல சந்தோஷமான வாழ்க்கை. கல்யாணம் முடிச்ச ஆரம்பத்தில் வந்து அப்படி இருந்தார். ஆரம்பத்திலே அப்படித்தான் அவர். நான் அவள் திருந்துவாருன்னு பார்த்தா இல்லைண்ணா திருந்துறதுக்கு அளவு இல்லைன்னா அவர். அதுக்காக தான் விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் இப்போ நிம்மதி இல்லாத வாழ்க்கான கஷ்டப்பட்டு உழைச்சி வந்துச்சு நம்ம சாப்பிடணும். அவர்கிட்ட கையால் அடி வாங்குறா ஏனண்ணா நான் இருக்கணும். அதுக்கு நான் வந்து விட்டு பிரிஞ்சிருக்கேன். உங்களோட பிள்ளை வந்து என்ன கேட்பா வந்து அவன் என்ன தானே கேட்குற இப்படின்னா நம்ம சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டு கிடக்கு. இல்லை அப்பா பெரிய இல்லைண்ணா அவருக்கு தெரியும் தானே நமக்கு செஞ்ச கொடுமாவளத்தை நினைச்சு அவ கதப்பாவும் இருந்துட்டு. உங்களை ஆகையா வந்து கொடுமைப்படுத்தினேன்டா. ஸோ வந்து என்ன செஞ்சவர் வந்து அதை சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்தாண்ணா புருஷன் சாட்டி அடிக்கிறாண்ணா. அப்போ உங்களோட இருந்துட்டே நான் புருஷன் சாட்டி அடிக்கிறத நாம ஏன் தாங்கணும்ன்ற ஒரு நாளைக்கும் அடிக்கிறான்னா என்ன பகுடிக்க காய்ச்சாலும் அடிக்கிறான் நமக்கு. அதுக்காக ஏன்னா நம்ம குடும்பத்தோட இருக்கணும். தனியே இருந்தால் நம்ம சந்தோஷமான வாழ்க்கான ஒரு பிடி சோறு சாப்பிட்றோம்னாலும் அது சந்தோஷம் தான் தனியே இருந்து சாப்பிட்றது. சரி உண்மையாக வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு பர்சனல் சம்மந்தமான பிரச்சனை. இப்போ இதை வந்து நாங்கள் எடுத்து சோசியல் மீடியாவில் போகிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தான் எங்களை கோல் எடுத்து ஓமண்ணா நாங்கள் கஷ்டத்தில் நாங்கள் கஷ்டப்படுறோம். வேலையாக இருந்தது கஷ்டப்படுறோம். எப்படி என்னால் இந்த வீட்டை திருத்தி தருவேன் நாங்கள் இந்த நிலைமைக்கு இறங்கினாங்க வந்து கூப்பிட்டு நீங்கள். சரி அதுக்கு தான் நாங்கள் வந்து விசாரிக்கிறவங்க. சரி உண்மையாக வந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டாக்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் கட்டிட்டு வந்து இப்படி குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தி இப்படி நடந்து கொள்கிற ஹஸ்பண்ட்மாருக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னா உங்களோட மனத்தாக்கத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி எங்களுக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு வரப்புறான்னா சந்தோஷமான வாழ்க்கைகள் கிடைக்கணும் அவங்களுக்கு. நாங்கள் கஷ்டப்படுறோம் அவங்க கஷ்டப்படப்புறால அப்படி இருந்ததால் நல்லவல்ல இப்படி இருக்கிறது நல்லவல்ல. ஒரு நாளைக்கு ஒரு இப்படி சோறு சாப்பிட்டு தரல ஒரு சந்தோஷம் வல்லாது. இவங்களால கொடுமைப்பட்டு ஏழல்லாம் இருக்கணும். கல்யாணம் இல்லாமல் இருக்கிறது சந்தோஷமான வாழ்க்கைல இப்படிப்பட்ட தனியாக இருந்து சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடலாம். ஒரு படி சோறு சாப்பிட்றதுனால அடிபட்டு தான் சாப்பிடணும். அப்போ ஏன்னா அவங்களோட நாம் இருக்கணும். அதுக்காக தான் விட்டு பிரிஞ்சிருக்கணும். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு அடிக்கணும் நீங்கள் மாறி கொடுத்துருங்க நேரத்தில் அடி அப்படின்ட்டு உண்மையாக தெரியல. ஸோ வந்து ஏன் இப்படி செய்கிறாங்க நீங்கள் ஏன் அப்போ அந்த ஆரம்பத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏன்னா நாம கொடுத்தோம் நமக்கு இல்லை நீங்கள் சொல்கிறீங்க வந்து 19 வருஷம் வந்து அப்போ முதல் வருஷமே உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா அவர் வந்து இப்படி சண்டை பிடிக்கிறாருன்னு சொல்லி. ஓமண்ணா அப்போ அந்த டைம்லேயே நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறல்லண்ணா. அந்த டைம்ல நீங்க யோசிச்சிருக்கலாம் இல்ல எப்பனாலும் திருந்துவானுன்ற எண்ணத்துல நாங்க இருந்த நாங்க இல்லாட்டி அந்நேரமே முடிவு ஆரம்பத்துல இப்ப அவங்கள கொண்டு பேசி முடிக்கக்குள்ள வந்து என்ன சொல்லி நல்லா தான் முடிச்சவங்க. என்ன சொன்னாங்க உங்களுக்கு? நல்லா பாப்பாரு நல்லா கவனிப்பாரு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை நீங்க தான் காய்ச்சி எங்களுக்கு கட்டி தந்தவங்க. கல்யாணம் கட்டி முதல் நாள் அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து ஒரு 1-2 மாசத்துக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு நல்லா இருந்திருப்பாரு அண்ணா. பிரச்சனை பட்டு இந்த கிணந்து பட்டு இப்போ நான் பிரிஞ்சிட்டோம் நீ வேணாம்ண்ணா இப்படி வாழ்க்கையில் மட்டும் எடுத்துடக்கூடாது பொம்பளைன்ற பட்டு நல்ல வாழ்க்கையை காட்டி நல்லா இருந்தா சந்தோஷம் பண்ணாது நமக்கு. நம்ம கஷ்டப்படுற மாதிரி மற்ற மக்கள் கஷ்டப்பட போறாண்ணா. கணவர் கொடுமையால இப்படி இருக்காண்ணா நம்மள நிலைமைய இப்போ இப்படி நீங்க கதைகளையே நான் அந்த அம்மா அழுற அதை சொல்லு அவன் நம்ம சென்றத்தை பார்த்து கத்துறாவல்ல இப்பயும் வந்து அழுது கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி ஒரு மனத்தாக்கத்தில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஐயா அவங்க அத்திரையாது ஏன்னா அழுறீங்க?
ஏன்னா அழுறீங்க? ஆ இங்க. ஐயா ஏன் அழுறீங்க? கடவுளே, நீங்கள் தானே இப்போ மகளை பார்க்குறீங்க, ஏன் அழுறீங்க? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சொல்லுங்க கண்ணுத்துல, ஏன் அழுறீங்க? நீ சொல்லுங்க, காரணம் வந்து சொல்லுங்க. ஆரம்பத்தில் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேலை கதைக்கிறீங்க, இப்போ அந்த அளவு பகுதிகள் வந்து கஷ்டமாக இருக்குது உண்மையா. ஸோ உண்மையில வந்து எப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுலேருந்து தான் அக்கா வந்து அந்த அக்காண்ட தன் வாழ்க்கையை பற்றி சொல்லிகளும் வந்து அம்மா அந்த ஐயா எல்லாருமே வந்து அழுதுகொண்டு இருக்காங்க அவங்க நிலைமையில. நாங்கள் வந்து இந்த கதைச்சு கொண்டு இருக்கோம், அவங்களோட வாழ்லேருந்து ஒரு பக்கம் வந்து அழுது கொண்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியலை, ஏன் வந்து அவங்க வந்து அழுறாங்க. இப்போ நான் சொல்கிறத நினைச்சு கத்துறாங்க. நான் இப்படி கஷ்டத்தில் இருந்திருக்காவேன்ற நினைவல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவங்களுக்கு சில பிரச்சனை தெரியல, சில பிரச்சனை தெரியாதல்ல. நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் மறைச்சிட்டா இருக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஏன் செல்லோடு பண்ணுறது மனதுக்குள்ள இது செஞ்சுட்டு இருக்கிறல எல்லாம் அதெல்லாம் நினைச்சு தான் அவங்க கத்துறாங்க. அவங்களுக்கு இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது, சந்தோஷமா இருக்க வேண்டியதா தெரியுமல்ல எல்லாருக்கும். ஒரு நாளையும் சண்டானா அப்போ ஒரு நாளையும் சண்டை பிடிக்கிறேன்டா ஏனண்டா நாம் அப்படி இருக்கணும். அது தனியே இருந்து இது செய்கிறேன்டா அது நமக்கு சந்தோஷம் பண்ணா. இப்போ இந்த தனியே இருக்க இந்த 2 வருஷத்துக்கு நல்ல சந்தோஷம் பண்ணா. என்ன சாப்பிடணும், என்ன இது செய்யணும், எல்லாம் நம்மளே சந்தோஷத்தில் நான் சாப்பிட்றோம். இது அவர்கிட்ட வாயால் திட்டு வாங்கி அடி வாங்கி தானே ஒரு நேரத்தையும் சாப்பாடு சாப்பிடணும். நான் ஏனண்டா அவர் உழைச்சி தர மாதிரி அவர் கதைக்கிறேன்னா நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூட அவர் கதைக்கிறது நமக்கு பண வேதுனா. அது அதுக்காக தான் நான் இந்த நிலைமையில நாங்கள் இந்த அறிக்கிறேன். நாங்கள் பிரியணும் பண்ணுற நினைவுல நாங்கள் பிரிஞ்ச நாங்கள் எப்பயும் சந்தோஷமா இருப்பாரு. கடைசியாக என்ன சொன்னீங்களா? கடைசியாக சொன்னேன் நான் இப்படி என்ன நான் தான் நான் விட்டுட்டு ஓடினேண்ணா அடிபட்டு இல்லாமல் நான் தான் விட்டுட்டு பெட்டறிங்கண்ணா நான் வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு இஞ்சி பேரோட இடிக்கப்புறாண்டு கொஞ்ச நாளைக்கு நான் விட்டுட்டு விலை இருக்கின்றதுல வெட்டறைந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டை வந்தேனா. நாங்க போய் ஒரு தம்பிட வீட்டாண்ணா இருந்தேனா. ஓ ஓ கஷ்டப்பட்டு ஏழாமத்தாண்ணா நான் ஓடினா. நான் இல்லாட்டி விட்டுப்பட்டு ஓடிங்க. நான் அவ்வளோ வருஷத்துக்கு இருந்தேனா, நான் இருந்தானே நான் இருப்பேன். எப்போனாலும் திருந்து வரேன்னு பார்த்தா திருந்த முடியாதுண்ணா. இந்த குடியாலாம் இப்படியான இதெல்லாம் நடக்குதுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சேண்ணா. அதோட நான் விட்டுப்பட்டு போனேண்ணா. இன்னும் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் நிறைய அடிப்பான் தானே என்று நினைவுலாண்ணா நான் விட்டுறேன் போனேண்ணா. சரியா அதான் சொன்னோம். வந்து உண்மையிலே வந்து இது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எந்த அதிகாரிகளும் இல்லை, அந்த எதுவும் இல்லை அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை விசாரிக்கிறது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே என்ன சொல்கிறீங்களே எங்களுக்கு தெரியாது. 2 பக்கம் நாங்கள் விசாரிக்கல தானே. ஸோ நீங்கள் சொல்கிறத வந்து எல்லாருமே வந்து வீடியோவில் பார்ப்பாங்க. ஸோ உண்மையிலே உங்கள் நிலையை குறித்து எல்லாமே சொல்லியிருக்கோம். சரி, இப்போ வந்து சாப்பாடுக்கு என்ன செஞ்சு இப்படி தானே ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பாடு இல்லைண்ணா. என்ன நான் செஞ்சு சமாளிச்சு என்ன சாப்பிட்டீங்க? நேற்று ஒரு நேரத்தையே சாப்பாடு தாண்ணா சோளம் வச்சு சாப்பிட்டு இருந்தேன். நாங்கள் சோறு வச்சு மட்டும்? ஓமண்ணா வேறு சாப்பாடு இல்லைண்ணா. சோறு சாப்பிட்டு எவ்வளோ 4 பேர்? சோறு சாப்பிட்டு சாவையெல்லாம் மட்டும் சாப்பிட்றோண்ணா. நாங்கள் ஓ இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். இப்போ நோம்புல நல்ல காணி இருக்கு, வந்து நோம்புல பயிர் செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் கொண்டு கொடுத்து வித்து எடுக்கிறேன். அதுவும் என்னன்னா கணக்கைக்காண்ணா போகுது, கொஞ்சம் கொஞ்சம் போகுது. நீங்கள் ஒரு வேலை இருக்கும் போகிற இல்லையா? இப்போதான் நான் வேலை இல்லை. இந்த மாறி வந்து இது செஞ்சால் வேலை இல்லை. மாறிக்கு இந்த பயிர் செய்யக்குள்ள வேலைண்ணா. புள்ளி செடிக்கு அது செஞ்சு பயிர் போட்டு திடீரேன். ஓ கச்சாம் போட கூப்பிடுவாங்க, சோளம் போட கூப்பிடுவாங்க, புள்ளி செதுக்க கூப்பிடுவாங்க. நீ பிடுங்குற டைமில் நீ வேலைண்ணா பிடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு மரைக்காலுக்கு 200 ரூபா போட்டு தருவாங்க. அதை கொண்டாந்து தான் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 6 மரைக்கால் 7 மரைக்கால் 5 அண்ணா சாப்பிட்றோம். நாங்கள் என்னென்னாலும் செஞ்சு நம்மளோட சீயத்தை விடத்தானே நான் இதுக்குள்ள என்ன தூங்குறீங்க நீங்கள்? இந்த வீட்டு என்னண்ணா செய்கிற கஷ்டத்தில் தூங்குறான், என்ன செய்யலாம்? பிள்ளை ஒன்றும் கேட்குறீங்க? அவள் என்னத்தை கேட்குற? இப்போ அவங்க படிப்பு பிரச்சனை, கரண்ட் இல்லை. இதுக்கு கரண்ட் இல்லை தானே. நான் கரண்ட் எல்லாம் இந்த வீடு இது செஞ்சதில்ல, கரண்ட் எல்லாம் அறந்தது தானே. இப்போ இல்லை இந்த ஓ இப்போ இந்த வீடு திருத்தினது பிறகுதான் இந்த கரண்ட் தாரன்னு சொல்லியிருக்காங்க. திருத்தினா கரண்ட்டை தருவோம்னு சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் காசு கட்டுறானேண்ணா வேலை. நமக்கு இந்த தண்ணியும் தாராங்க, காசுக்கு தானேண்ணா தாராங்க. தண்ணி லைன்ல தானே தண்ணி லைன் எடுத்துருக்கீங்க. தண்ணி அந்த காசுக்கு எல்லாம் வந்து கட்டுறது காசு வேணும். இப்படி தானா? உங்களோட சகோதரங்கள் 6 பேர்? 6 பேர் அந்த ஒருத்தரும் கவனிக்கிறலண்ணா.
அவங்கள கல்யாணம் முடித்த வகையில் பொம்பளை இல்லை இது இல்லை அவங்க கவனிக்கிறதில்ல இப்படி தான் இருக்கிறத சாப்பிடுட்டு நாங்கள் அம்மாக்கள் எல்லாரும் பெருமைப்பட்டு கிடக்குறோம். பொறுமையாக கிடக்குறான்னா அவங்கள்ட்ட கேட்டு போனோன்னே சண்டை பிடிப்பாங்க பஞ்சாயத்து. அப்போ அப்படி கஷ்டத்துலேயே எல்லாம் ஓடுதாங்க. தனியாக இருந்து நீங்கள் ஜோதிச்சு ஆள்றீங்களா? என்னத்தை குறிச்சு சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஜோதிச்சு கத்துறாளா நம்மளோட நிலை எப்படி போகுதுன்னு. சரியக்கா அழாதீங்க. எங்களால் முடிஞ்ச இந்த முதல் கட்ட உதவி நாங்கள் செய்கிறோம். இதுக்கப்புறமா வீடியோ பார்த்துட்டு யார் என்ன செஞ்சாங்க நாங்கள் அதை கொண்டு சேர்ப்போம். ஆனால் அது வந்து எங்களோட கையில் இல்லை. கண்டிப்பாக அக்காக்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடை கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து யாராச்சும் உதவி செஞ்சீங்கன்னா வந்து செய்யுங்க. சரிங்கம்மா. பழமையாக நாங்கள் யார் எங்கே அவங்களோட நிலைமைகளை பார்க்க போனாலும் அவங்களோட நிலைமை அறிஞ்ச ஆரம்பத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்ட ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து அவங்களோட வீடியோ பார்த்து அந்த வீடியோ மூலம் வெளியில் இருக்கிறவங்க அவங்களோட நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு ஹெல்ப் பண்ண தான் படிக்க முடியும். ஸோ இப்போ முன்கூட்டி நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இதில் ஒரு தொகை பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி நீ பாருங்க. $31,000 இருக்குது. ஸோ இதை வந்து முன்கூட்டின ஒரு ஹெல்ப்பாக வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல வந்து அரிசி பருப்பு வண்டி, கொஞ்சம் கறி வண்டி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. பேலன்ஸை கொண்டு போய் பேங்கில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மேலதிகமாக யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் சப்போஸ் அதோட சேர்த்து இதை உதவிக்கு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் வந்து மேலே நிம்மதியாக சமைச்சு சாப்பிடுங்க ஒரு வேலையாச்சும். ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது கூட வந்து நாங்கள் இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஒப்படைச்சது மட்டும் தான். நாங்கள் அது வந்து டென்மார்க்கில் இருக்கிற நல்லையா விவேகானந்த பதி அவங்களோட அப்பா முத்துக்குமார் நல்லையா அவங்களோட 27வது மற்றும் தனது அம்மா நல்லையா ராசமணி அவங்களோட 24வது நினைவு நாளுக்காக வேண்டி ஒரு தொகை அனுப்பியிருந்தாங்க. அது 2ஆக பிரித்து ஒரு குடும்பத்திற்கும் அடுத்து வந்து உங்களுக்குமாக வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு 31,000. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம். தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ ஒரு உதவி செஞ்சதுக்கு. அழாதீங்க. என்ன சொல்கிற, எல்லா பேருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம்ன்றது வர்றது தான். உண்மையில் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நிறைய குடும்பங்களை சந்திச்சிருக்கோம். அந்த நிறைய குடும்பங்கள் சிறு வயதில் சரி இல்லைனா சிறு பிள்ளைகள் இருக்கும்போது அந்த குடும்பங்கள் பாழாகிறதுக்கான காரணம் கணவர் வந்து குடிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு கணவர் வந்துட்டு சொத்து பத்துகள் கேட்டு சண்டை பிடிக்கிறது. ஸோ இப்படி தான் நிறைய குடும்பங்கள் வந்து இன்றைக்கி பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து குடும்பங்களை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போக வாழ பழகுங்க. ஏன்னு சொன்னால் உங்களால் பாதிக்கப்படுறது வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைகள். நீங்கள் திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று விட்டுட்டு நாளைக்கு 2ஆக உடைஞ்சு பிரிஞ்சதுக்கப்புறமா அதோட விளைவுகள் எல்லாம் சந்திக்க போகிறது பிள்ளைகள் தான். ஸோ இந்த பாவமே அறியாத பிள்ளைகள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற தவறுகளால் அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ வந்து இனிமேலாச்சும் வாழ்க்கையில் ஜோதிச்சு குடும்பங்களை வந்து நல்லபடியாக வந்து நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு காணொலி வந்து முதல் தடவையாக வந்து இந்த கிராமத்துக்குள்ளே வந்து செய்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை இந்த கிராமத்துக்கு வந்து வேறு யாராச்சும் பார்த்தீங்கன்னாலும் கூட சரி, இந்த கிராமத்திற்கான மேலதிகமான ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்களோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த குடும்பத்திற்கான மேலதிகமான ஹெல்ப் வந்து யாராச்சும் பண்ண போகிறீங்கன்னா கூட சரி, டிஸ்பிளே தெரியும் எங்கள்கிட்ட அது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான மேலதிகமான ஹெல்ப்பை பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கட்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காண்பிச்சிருந்தோம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை விரும்ப செய்திருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உள்ள நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.